ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல படங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும், அதன் மூலமா வளர்ந்த ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கலையரசன். அட்டகத்தி, மத யானை கூட்டம் மாதிரியான பல படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாலும், ரஞ்சித் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளியான மெட்ராஸ் படம் தான் கலையரசனோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். கலையரசன் நடிச்ச அன்பு கேரக்டரை கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது. அந்த படத்துல கார்த்தியை விட இவரோட கேரக்டருக்கு தான் மவுஸ் அதிகமா இருக்கும். அன்பு கதாபாத்திரத்துக்கு அப்புறமா கலையரசனை எல்லாருமே மெட்ராஸ் அன்பு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கலையரசன் எந்த ஒரு படத்துல நடிச்சாலும் கிளைமேக்ஸ்ல அவரை கொண்டு போடுறாங்க. இதனாலேயே கலையரசன் ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல இனிமே நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விமல். எனக்கு தெரிஞ்சு ஹேட்டர்டே இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னா விமல் தான். இவர் பேசினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போகுது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாலும் யார்கிட்டயுமே இவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. இப்படி ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னும் தெரியாது. அதுக்கப்புறமா களவாணி படம் தான் ரசிகர்கள் மத்தியில விமலை மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆக்கிச்சு. இந்த படத்தோட கதை ஒரு சாதாரண திரைக்கதையா இருந்தாலும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த கேரக்டருக்கு அப்படியே செட் ஆனாரு விமல். அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் கம்மி பட்ஜெட் படங்களை ரொம்பவே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு விமல். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தினேஷ். முதல்ல தினேஷ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் குழம்பிடுவாங்க. எந்த தினேஷை கேட்குறீங்க, நிறைய நடிகர்கள் இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா அட்டகத்தி தினேஷ்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது குறைவான பட்ஜெட்ல ரஞ்சித் இயக்கத்துல வெளியான படம் தான் அட்டகத்தி. அந்த படத்துல தினேஷை தவிர யாராலையும் நடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அட்டகத்தி தினேஷ் அப்படின்ற பெயரும் வந்துச்சு. ரீசெண்டா லப்பர் பந்து படம் கூட ஞாபகம் இருக்குல்ல. ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான், ஆனா மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இந்த வயசுல ஒரு மாமனார் கேரக்டர் பண்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஆனா மனுஷன் சும்மா பிச்சு உதறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி. ஆரம்ப காலத்துல விஜய் சேதுபதி எப்படி இருந்தார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவரை ஹீரோவா நிலைநிறுத்தின ஒரு படம் அப்படின்னா பீட்சா தான். ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். ஆனா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியோட வளர்ச்சியை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. மனுஷன் சும்மா டாப்ல போய் உட்கார்ந்துருக்காரு. விஜய் சேதுபதி வில்லனா சைட் கேரக்டர் பண்ணாம ஹீரோவா நடிச்ச படங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டா தான் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி. தன்னோட அண்ணன் ராஜா இயக்கத்துல ரவி நடிப்புல வெளியான முதல் படம் தான் ஜெயம். இந்த படத்தின் மூலமா தான் இவருக்கு ஜெயம் ரவி அப்படின்ற பெயரும் கிடைச்சிச்சு. ஆனா மனுஷன் இப்போ இனிமே என்ன ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க, என்னோட உண்மையான பெயரான ரவி மோகனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல ஒரு காதல் படமா எடுக்கப்பட்டிருந்தது தான் இந்த ஜெயம். முதல் படத்திலேயே தன்னோட அபாரமான நடிப்பை காமிச்சு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனாரு ரவி மோகன். அதுக்கப்புறமா மாஸ் நடிகரா மாறினதெல்லாம் வேற கதை. ஆனா இப்ப வரைக்குமே இவரோட படங்களோட பட்ஜெட்லாம் பாருங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் சில படங்கள் ஃபிளாப் ஆயிருந்தாலும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முரளி. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனவர் தான் இந்த முரளி. இவர் பூவிலங்கு அப்படின்ற படத்துல தான் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. ஆனா இவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா இதயம். அதனாலதான் இவருக்கு இதய முரளி அப்படின்ற பெயரும் கிடைச்சிச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தான் நம்ம தமிழ் சினிமாவில் டாப் ஆக்டரா முரளி மாறினாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.